ஸோ நயன் அண்ட் த்ரிஷா, நீங்கள் வந்து நார்மலாக பேசுகிறத விட வந்து நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இது சில நேயர்கள் கேள்விலாம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ வித் தட் வில் ஸ்டார்ட் வித் த கொஸ்டின்ஸ். இந்த நாள் வந்து நிஜமாவே உதயநிதி சொன்ன மாதிரி வந்து பதிக்கப்பட வேண்டிய ஒரு நாள். உலக வரலாற்றிலேயே வந்து முதல் முறையாக த்ரிஷா அண்ட் நயன்தாரா வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு, அதுவும் அவங்களோட படம் இல்லாமல் வேற ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்காங்க. வி வெரி வெரி ஹாப்பி அண்ட் வி நோ யூ டிட் திஸ் ஃபார் த ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் ஆர்யா. ஸோ முதல்ல வந்து எல்லாருமே கேட்குறது, எப்படி இவங்க சம்மதிச்சாங்க, எப்படி இவங்க ரெண்டு பேரும் வரதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றது. அதை நீங்களே சொல்லுங்களேன். நான் முதல்ல கேட்டேன், நயன் நிஜமாவே வராங்களா? He said yeah வராங்க. So I said okay, அவ்வளவுதான். Also Jamie is a very dear friend. Okay. And so it's just because of that. ஓகே. அண்ட் நயன், த்ரிஷாவை கூட வந்து ஒன்று ரெண்டு ஆடியோ லான்ச்சில் நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். பட் நீங்கள் வந்து எப்போ கடைசியாக ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வந்தீங்கன்னு ஞாபகம் கூட இல்லை. அப்படி இருக்கும்பொழுது இந்த ஆடியோ லான்ச்சுக்கு நீங்கள் வந்ததுக்கான காரணம்? நான் யூஸ்வலாகவே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் போக மாட்டேன். பட் திஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் பிகாஸ் இட்ஸ் ஜாமிஸ் ஃபங்க்ஷன். ஸோ ஜாமிஸ் லைக் ஃபேமிலி. ஓகே. ஸோ அதனால மட்டும்தான். சரி. அடுத்தது நிறையா பேர் பேசும்போது டைரக்டர்ஸ்லாம் சொன்ன விஷயம் வந்து, ஆர்யா வந்து அவரோட ஹீரோயின்ஸை அப்படி பார்த்துப்பாரு, அப்படி கவனிச்சுப்பாரு செட்டில், நாங்கள் எல்லாரும் நோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னது. நீங்கள் ரெண்டு பேருமே வந்து சூப்பர் ஸ்டார்ஸ்லேருந்து எல்லாருக்கூடையும் இப்போ உள்ள யங் ஆக்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் பேர் பண்ணி நடிச்சிருக்கீங்க. ஆர்யா பார்த்துக்கிறதுக்கும் மற்ற ஹீரோஸ் பார்த்துக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஏன் கூட சத்தியமா ஃப்ளர்ட் பண்ணதே இல்லை, அது ஏன்னு தெரியல. But otherwise, I think what people like about Jamie is his attitude. He's very chill. Enna nadandalum he's just chilled out. So I think it's easy to work with someone like that. இல்ல எப்படி பாத்துப்பாரு, கவனிச்சுப்பாரா? என்ன சாப்பிட்டீங்களா, நல்லா வந்து நேத்துக்கு தூங்குனீங்களா இப்படிலாம் கேட்பாரா? அவர் எல்லாருமே ரொம்ப நல்லா கவனிச்சுப்பாரு. எல்லாரையுமே வா? எல்லா ஹீரோயின்ஸும் ரொம்ப நல்லா கவனிச்சுப்பாரு. ஓகே. உங்களுக்கு ஸ்பெஷலா ஜாமி மாத்திரம் தான் ஸ்பெஷலா பாத்துக்கிறாருன்ற மாதிரி? உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. சொல்லுங்க. எந்த ஹீரோயின்ஸ்க்கும் வித்தியாசம் தெரியாது. அவங்கள எல்லா ஹீரோஸும் கவனிச்சுக்கிறாங்கப்பா, விடுப்பா. ஓகே. இப்போ மெயினா அமரகாவியம், நீங்க வந்து சாங்ஸ் ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டீங்க. இந்த டீமுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? பார்த்த விஷயங்கள் பத்தி என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? First of all, congrats to the team. And I think in today's time and age, scripts it's number one in any film. And in the padam பார்க்கும்போது whatever little I saw, it looks like a very good script and a very sweet film. So congrats to the whole team, Mr. Jiva Shankar, Gibran, Satya, Mia, and the entire cast. I actually saw the songs before itself, and I really liked it, and I told Shankar that it's really nice, and I saw the trailer also. So I would just like to congrats all of them, and all the best to the entire team. Thank you very much. நம் பெருமைக்குரிய இயக்குனர் திரு பாலா அவர்களையும் மேடைக்கு வரவேற்கிறோம். வணக்கம். நான் அறிமுகப்படுத்தணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு ஹீரோ ஜீவா சங்கர் முந்திக்கிட்டார். நான் ஆர்யாட்ட சொல்லியிருந்தேன், என்கிட்ட ஒரு வார்த்தை, அதை ஏதாவது வாய்ப்பு இதுனா சொல்லுங்கள், நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லி. ஆனால் ஆர்யா அதை பற்றி எந்த தகவலும் சொல்லாமல், எனக்கே சொல்லாமல் அந்த படத்தை எடுத்துருக்கிறாருன்னா, அப்போ அந்த அளவுக்கு அந்த கதை ரொம்ப பிரமாதமாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஜீவா சங்கரோட கதை. அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அதுபோக சத்யாவுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். ஆர்யா சிறந்த நடிகர்ன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அதை விட சிறந்த பிஸ்னஸ் மேன். ஏன்னா என்எஸ்சியில் எத்தனை தேட்டர் இருக்குது, தேட்டர் பேர் என்னன்றது முதல் கொண்டு அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்குமே தெரியும். அவ்வளோ விவரமானவங்க. நிச்சயமாக பிழைச்சிப்பாங்க. இவங்களை நினச்சி நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம யாரும் பயப்பட வேண்டாம். அப்புறம் அவங்களோட நலன் விரும்பி யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜிப்ரன், உங்களோட இசைக்கு நான் ரசிகன். தேங்க்யூ வெரி மச். உங்களை மாதிரி நமக்கு அவ்வளோ நாகரிகம் தெரியாது. 282 சீட்டு மெஜாரிட்டியில் சென்ட்ரலில் ஆட்சி அமைச்சிருக்கவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு படம் எடுத்து அதுக்கு ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் வச்சா கூட சென்டர் ஃபிகராக நயன்தாராவையும் த்ரிஷாவையும் கூப்பிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்கிறத ஆர்யா தம்பி சத்யாவுக்கு நான் வந்து தெரியப்படுத்திக்கிறேன். ஏன்னா அவங்க அண்ணன் வந்து உலகத்தில் இருக்க மிகப்பெரிய பணக்காரனை ஒருத்தராக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாக இருக்க முடியும். அவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கார் அவர் இன்னைக்கு.
கிபி 476 ஆரியப்பட்டர்னு ஒரு வானியல் அறிஞர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து கணக்கு பண்ணுறதுல கில்லாடி, கணக்கு பண்ணுற மேத்தமெட்டிக்ஸில். 1975 ஆரியப்பட்டான்னு சொல்லிட்டு ஒரு ராக்கெட் நம்ம தயாரித்து, இந்தியாவில் தயாரித்து ரஷ்யாவில் விட்டாங்க. அதாவது தன்னுடைய குறியில தனியாக போய் அது இலக்கு அடையணுங்கிறதுக்கு. அது கூட ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு ஆரியப்பட்டா எதை குறி வைக்கிறாரோ அது கரெக்டாக தவறாமல் இலக்கை அடையிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு கில்லாடி அவர். நான் சமீபத்தில் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்து ஃபாஸ்ட் ட்ராக்கில் போயிட்டு இருந்தேன். அப்போ அந்த டிரைவர் சொன்னார், இது என்னுடைய ஓன் கார் சார், பட் ஃபாஸ்ட் ட்ராக்கோட அட்டாச் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டேன். இந்த பிக்கப் ட்ராப் பண்ணுறதுல வந்து இப்போ ஃபாஸ்ட் ட்ராக் தான் ரொம்ப முன்னணியில் இருக்கிறாங்க அப்படின்னு. நான் சிரித்தேன். ஏங்க சிரிக்கிறீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், உங்களுக்கு எங்கள் ஆரியாவை பற்றி தெரியாது. பிக்கப் ட்ராப்பில் வந்து ட்ராப் பண்ணாமல் பிக்கப் பண்ணிட்டு போகிற ஒரே ஃபாஸ்ட் ட்ராக் வந்து ஆரியா தான் அப்படின்னு சொல்லிட்டு. அமரகாரியம்னா லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட், இது எல்லாமே ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் இருப்பாங்க. ஆனால் ஆரியா காவியத்தில் ஒரே ஒரு ஹீரோ நிறைய ஹீரோயின் இருப்பாங்க. அதான் ஆரியா காவியங்கிறது. சத்யா பற்றி சொல்லணும்னா, சத்யாவுக்கு வந்து நல்ல கதைகள் கூட கிடைக்கலாம், நல்ல டைரக்டர் ஜீவா சங்கர் மாதிரி கிடைக்கலாம். ஆனால் முன்னணி கதாநாயகிகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு அண்ணி மாதிரி கிசுகிசுக்கப்பட்டவர்கள். அவருக்கு எப்படி ஹீரோயின் கிடைப்பாங்கன்னு தெரியல. அண்ணனுக்கு தம்பி தப்பாமல் பிறந்திருக்கான்னு அந்த மாதிரி இவரும் இருந்தாருன்னா டெஃபினட்டாக இதுக்கப்புறம் வர ஹீரோஸ்க்கு வந்து ஹீரோயினே கிடைக்க மாட்டாங்க, புதுமங்களும் கூட கிடைக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராமல் நீங்கள் பார்த்துக்கணும் சத்யாங்கிறத ஒரு விருப்பமாக கேட்டுக்கிறேன் நான். அதே மாதிரி ஆரியாவை பற்றி சொல்லும்போது அவருடைய ரொமான்டிக் சைடு மட்டும்தான் சொன்னோம். அவருடைய ஹியூமனிட்டிக் சைடுன்னு ஒன்று இருக்குது. அவர் எவ்வளோ ஹியூமனான ஒருத்தர்னு சொல்லிட்டு, உதவி செய்கிறது வந்து உதவி கேட்டு அது நடந்தால் நடக்கும், நடக்காமல் இருக்கும் அப்படிலாம் கிடையாது. ஆரியா கிட்ட கேட்டால் நடக்கிறது கிடையாது, ஓடி வந்து உதவி செய்வார். என்னுடைய படத்துக்காக மிஸ்டர் தனஞ்சயன், நான் பேசல, அவர் தான் பேசினார். என்ன ஏதுன்னு கூட கேட்காம ஓடி வந்து என்னுடைய படத்துக்காக உதவி செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் ஒரு டைரக்டர் எப்படி மதிக்கணுங்கிறது நான் ஆரியா கிட்ட தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது ஒரு டைரக்டருக்கு முழுக்க முழுக்க ஒரு மரியாதையும் சுதந்திரம் கொடுக்குற ஒரு நடிகர் ஆரியா. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஜீவா சங்கர் அவர் தான் யாருங்கிறது அந்த நான் படத்திலே நிரூபிச்சார். டெஃபினட்டாக இந்த படம் அவருடைய புகழுக்கு இன்னொரு சான்றாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஜிப்ரான், அந்த சாரக்காத்து வந்து எனக்கு பயங்கரமாக பிடிக்கும். அது கமல் சாரை வரைக்கும் போய் சேர்ந்து, கமல் சாரோட தொடர்பில் இருக்கிறதே கஷ்டம், தொடர்ந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நீங்கள் தொடர்ந்து அவருடைய 2-3 படங்கள் பண்ணுறது மட்டுமே உங்களுக்கு உங்களுடைய புகழோட சாட்சியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பொண்டாட்டி போய் சொல்லியிருக்காப்புல, இந்த மாதிரி என் புருஷனை காணோன்ட்டு. அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்கான், ஏம்மா புருஷனை காணோம் 1 மாதம் ஆச்சுன்ற, இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? ரொம்ப வருத்தமாக இருந்ததுங்க, அதனால் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு இருக்காங்க. புருஷன் போய் 1 மாதம் ஆச்சுன்றீங்க, 1 மாதமாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இல்லை ரொம்ப வருத்தமாக இருந்தது, அதனால் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன், சமைக்கிறதுக்கு தான் அவர் இல்லையேன்ட்டு. மக்கள் கூட கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அவங்களுக்கு இந்த படத்தில் யார் இருக்காங்க, புதுமுகமாக பழைய முகமானு முக்கியமே கிடையாது, சுவையாக இருக்கா சுவாரஸ்யமாக இருக்காமான்ற மட்டும்தான் முக்கியம். அமரகாவியத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது நிச்சயமாக அந்த படம் ஒரு சுவாரஸ்யமான படம்னு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாமே நல்லா இருக்கும் நான் நம்புகிறேன். கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே நல்லா இருக்கும் நான் நம்புகிறேன். இதை அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன். கதை, திரைக்கதை, வசனம் நல்லா இருக்கும், நீங்களும் நம்பலாம். நன்றி, வணக்கம். டைரக்டர் ஜீவா சங்கர் வந்து ரொம்ப ஆழமான நாலேஜ் உள்ளவர்னு எனக்கு தெரியும். ஒரு தடவை அவரை சந்திச்சிருக்கேன். அப்போ அவர் வந்து ஃபோட்டோகிராஃபியை பற்றி ரொம்ப டெப்த்தாலாம் பேசியிருந்தார். அவர் பேசின சில விஷயங்கள் வந்து அதுக்கு முன்னாடி நான் கேள்விப்படாதது. இன்னை வரைக்கும் கூட அவர் சொன்ன சில விஷயங்கள் வந்து நான் அது குறித்து விசாரிச்சுன்னு இருப்பேன். அவர் அதே போல் ஒரு திரைப்படம் டைரக்ட் பண்ணும்போது பார்த்தா அழுத்தமான ஒரு ஏதோ மேம்போக்காக இல்லாமல் ஒரு அழுத்தமான ஒரு படத்தை கொடுத்தாரு. அவர் மீண்டும் மீண்டும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஆர்யா வந்து நான் இப்போ பழகின வரைக்கும் சினிமாவில் மட்டும் இல்லை, சினிமாலே சில பேர் சந்திக்க முடியல, பொதுவாகவே நான் சந்தித்த மனிதர்களில் வந்து ஒரு சிறந்த மனிதனாக ஆர்யா இருக்கார். அவர் எப்படி இருந்தாலும் வெற்றி அடையணுன்றது என்னுடைய மனசவா. அப்புறம் இந்த இசையமைப்பாளர் ஜிப்ரான் வந்து இப்போ நிறைய பேர் இசையமைப்பாளர் வந்திருக்காங்க. ஆனால் ஒரு பாட்டை வெற்றி அடைவதை தாண்டி அது திரும்ப கேட்க வைக்கிற அளவுக்கு ஒரு திறன்மிக்க ஒரு இசையமைப்பாளர் பார்த்தா அது ஜிப்ரானாக இருக்கார் அவர். அதனால் அவர் மீண்டும் மக்களை வந்து இந்த அவர் பாடல்களை கேட்க வைத்துன்னே இருப்பார். அவ்வளோ ஆழமான நுட்பமான இசையமைப்பாளராக எனக்கு அவர் தெரிகிறார். அவரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்ததாக கதாநாயகிகள் பூஜா, ரூபா மஞ்சரி, லேகா வாஷிங்டன் ஆகியோரை மேடைக்கு அழைக்கிறோம். விஷ்ணு சொன்ன மாதிரி அண்ட் ஆல் ஆர்யாஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி ஆக்சுவலி நான் வந்து when Arya called me about 2 days back, I had terrible fever. You can hear my voice. I still have fever, so I hope I don't pass it on to you. Anna, Arya said, Pooja,
நான் வந்து ஒரு ஆடியோ லான்ச் பண்ண போகிறேன். Only heroines. There's not going to be one single male in the audience. It's only going to be filled with girls. ஆனால் நீ வரணும்னு சொல்லிட்டேன். I said, அடேங்கப்பா, I have to be a part of this. வந்து பார்த்தியே ஆகணும்னு சொல்லி. So it's nice to see that all your friends are here. வந்திருக்கிறது வந்து is mainly because we all love you very much. You're a sweetheart. அது வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. And எனக்கு வந்து இப்போ when I see this film, I'm sure if Jeeva sir was here, he would be very proud of you. We are all very proud of you. And the same thing, Shankar is also here. Lakshmi Kantan's here. So, Shankar, seriously, நான் வந்து when I was watching the trailer, எனக்கு உள்ளம் கேட்கும் ஞாபகம் தான் வந்துச்சு. So I was thinking, okay, nice to be a part of something like this. So thank you so much, Arya, for calling all of us, for making us, I mean, after a long time, நான் வந்து it's been a long time since I've been part of a function like this. So in the Madri Vanda, meeting all your friends, meeting all the cinema people, and meeting all the press, very nice. Rombo santoshama irukku. So thank you. And like I always say, na Arya Pati, kisi with every heroine, it's with Nayanthara or Trisha or with Anushka or with me or with all his heroines. அது வந்து to a certain extent it's true. ஏன்னா வந்து அவன் வந்து ரொம்ப கடலை போடுறாங்க அவங்க. But nalla kadale, okay va? Not in a bad way. If there's anything called nalla kadale, I don't know. But and the thing is, we all love him from the bottom of our hearts. So thank you so much, and love you very much. Well, நான் ஜீவா சங்கர் சார் கூட நான் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். And எல்லாருக்கும் தெரியும் that he's an awesome cinematographer. But நான் படத்தை விட இந்த படத்தில் வந்து ஐ கேன் see a lot of emotions. ஒரு இன்டென்ஸான ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்குது. அண்ட் the visuals are amazing. And Gibran, I'm a big fan of your Vage Suruva album. So ரொம்ப அழகான மியூசிக் கொடுத்துருக்கீங்க. And Satya, விஷுவல்ஸில் காமிச்சாங்க லைக் அவர் ஒரு கமல்ஹாசன் ஃபேன் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட். சில ஷார்ட்ஸில் இன்ஃபேக்ட் யூ லுக் லைக் அ குட்டி கமல்ஹாசன். ஸோ யூ லுக்கிங் ரியலி குட். அண்ட் மியா, ஐ திங்க் யூ ஆர் வெரி ப்ரிட்டி, காட் பியூட்டிஃபுல் ஐஸ். அண்ட் நிறைய ஷார்ட்ஸில் சின்ன சின்ன எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லேயே உங்களோட பர்ஃபார்மன்ஸ் அழகாக காமிச்சிருக்கீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். And Arya is everybody's sweetheart. And இன்னொரு நல்ல விஷயம், I think Arya and Jeeva Shankar, ரெண்டு பேருமே they've started their career with Jeeva sir. So it's nice that you guys got together, and I wish you all the very best. Thank you. When people ask me who is your best friend in the industry, it's Dami, it's Arya. He's also the best friend of many other female leads. But the reason that he's a best friend is because he's the most real, honest, sincere, down-to-earth human being I've come across. And I hope that his friends, family, and everybody that know him feel exactly the same way. I'm really excited that his brother's following in his footsteps, because brothers of Arya have to be a part of this industry. There's that kind of sincerity, down-to-earthness, and sense of humor, and mild flirtation should be a part of this business. I wish you all the very best, Satya, and I wish you all the very best, the entire team of this production. I hope it does fantastically well. போகிறதுக்கு முன்னாடி ஐ வுட் ஜஸ்ட் லைக் டு ஆஸ்க் ஆர்யா, இது எங்கே வாங்கின இந்த பேண்ட்ஸு? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். சத்யா, யூ ஆர் வெரி லக்கி டு ஹேவ் அ பிரதர் லைக் ஆர்யா, பிகாஸ் மெட்ராஸ் பட்டம் டைம் அப்போது ஐ திங்க் ஒரு நான் கூட பிறந்த பிரதர் கிடையாது, இருந்தாலும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணார். அப்போ கூட பிறக்கிற பிரதருக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். சச் அ கிரேட் பர்சன். இன்றைக்கி இருந்த வந்த க்ரௌட் எல்லாருமே ஒரே பர்சன் தான். அது கண்டிப்பாக ஆர்யா அவங்க தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஷங்கரை பற்றி சொல்லணும். ஷங்கர் ஐ திங்க் இட்ஸ் ஆசம் ஒர்க். எப்படி ஒரு கேமராவையும் டைரக்ஷன் எப்படி மொத்தமாக ஹேண்டில் பண்ணு தெரியல எனக்கு, பிகாஸ் இட்ஸ் வெரி டூ டிஃபிகல்ட் ப்ராசஸ்.
ஆட்ஸ் ஆஃப் டு யூ. நானும் சங்கரும் நான் பிரியன் சார் அசிஸ்டன்ட், அவர் ஜீவா சார் அசிஸ்டன்ட். அந்த காலத்துலேருந்து தெரியும் எனக்கு. கிரேட் ஒர்க் சங்கர், கீப் ராக்கிங். அண்ட் ஜிப்ரான், என்ன டு சே, ஜிப்ரானோட பேர் வந்து முன்னாடி விஜய்ஜி அப்படின்னு ஒரு பெரிய ஆட் ஃபிலிம் மியூசிஷியன் அவர். கிட்டத்தட்ட நானும் அவரும் ஒரு 50 ஆட்ஸ் மேலே பண்ணியிருக்கோம். ஒன்றா கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஜிப்ரான். ஐம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ. ஐ திங்க் யூ டூயிங் அ கிரேட் ஒர்க். விஷ் யூ எல்லாத்துக்குமே அமரகாந்த் மியூசிக் இஸ் ஸ்டன்னிங். விஷ் யூ ஆல் குட் லக். know what to say, brother. Many good luck for your show people, and I'm sure this film is going to be a classic. அது நல்லா தெரியுது. தேங்க்யூ. அடுத்ததாக பாடலாசிரியர் கார்கி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ரொம்ப சில படங்கள் தான் பாடல் எழுதும்போதே வந்து ரொம்ப நல்ல ஒரு படத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு 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 ஃபீலிங் கொடுக்கும். இந்த படம் எனக்கு அதை கொடுத்துச்சு, இந்த கதை சொல்லும் போதும் இந்த பாடல் எழுதும் போதும். சரிதானா பாடல் வந்து ஜீவசங்கர் வந்து சொல்லும்போது நம்மளோட 11 வயதுகளில் நம்மளை வந்து பாதிக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த பாட்டில் இருக்கணும். நமக்கு நிறைய கேள்விகள் புதுசாக அப்போ தோணும். அதுக்கு முன்னாடி பார்த்த உலகம் தான், இதுக்கு முன்னாடி கேட்ட பாடல் தான், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த நண்பர்கள் தான். ஆனால் எல்லாருமே புதுசாக தெரிவாங்க. நிறைய விஷயங்கள் அதில் மாறுதல் இருக்கும். அதெல்லாம் சொல்கிற மாதிரியான பாடல், அப்படிப்பட்ட பாடல் தான் ஒன்று பண்ணோம். இதன் முன்னே சிறுவன் நான், இனிமேலே இளைஞன் நான், இரண்டுக்கும் நடுவில் நீ சரிதானா. இதன் முன்னே சிநேகிதி நீ, இனிமேலே காதலி நீ, இரண்டுக்கும் நடுவில் நான் சரிதானா. நிழலோவியங்கள் நாம் தானா, நிகழ்கின்ற மாயம் சரிதானா அப்படின்ட்டு எல்லா கேள்விகள் கேட்டுக்கிட்டு போகிற பாடல். எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி இந்த பாடலில், தோழனின் காதலி தோழியா தங்கையா ரெண்டுமே இல்லையா, கேள்வியே சரிதானா. இது மாதிரி நிறைய கேள்விகள் இந்த பாடலில் வச்சுருந்தோம். ஜிப்ரான் கூட நான் இணைஞ்சு பணியாற்ற முதல் படம் இது. ஜிப்ரானுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இசையமைப்பாளர். ஏன்னா அவர் வந்து அவர் நேரம் எடுத்துக்கிறது, ஒரு பாடலுக்கான நேரம் எடுத்துக்கிட்டு ரொம்ப அதோட டீட்டெயிலிங், அந்த ஒரு சவுண்ட்ஸ்குள்ளே போயிட்டு ரொம்ப சின்ன சவுண்ட்ஸு கூட அவ்வளோ வேலை பார்ப்பாரு. அது ஒவ்வொரு பாடல்லையும் தெரியும். திருமணம் எனும் நிக்கா, அவருடைய இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் வாகை சுடவா எல்லாத்துலேயுமே, இந்த படத்துலையும் எல்லா பாடல்களுமே கேட்டேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு பாடல். இந்த படத்தில் என்னோட சேர்ந்து வெற்றி செல்வன், பார்வதி, அஸ்மன் எல்லாம் எழுதியிருக்காங்க. வெற்றி செல்வன் எழுதின ஒரு பாடல் மௌனம் பேசியதே பாடலில் நெகிடும் நினைவுகள் நெஞ்சில் பேசுது என்ற வரிகளும், அதே மாதிரி பார்வதி அவர்கள் வந்து ஏதேதோ எண்ணம் பாட்டில் தோடில் சாயும் நொடி பூக்கும் தொப்புள் கொடி என்ற வரியும், அதே மாதிரி அஸ்மினோட வரிகளில் தாகம் கேட்கும் போது காதல் காணல் நீரை தருகுது என்ற வரியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆர்யாவுக்கும் இந்த படக்குழுவுக்கும் இந்த வாய்ப்பு தந்ததற்காக நன்றி, வணக்கம். ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒரு டெஃபினட்டிவான அந்த தலைமுறை வந்து தூக்கி வச்சு கொண்டாடுகின்ற ஒரு ரொமான்டிக் ஃபில்ம் இருக்கும். ஒரு காலத்தில் அலைகள் ஓய்வதில்லை, சில ஆண்டுகள் கழித்து இதயத்தை திருடாதே, அதற்கப்புறம் மீண்டும் சில ஆண்டுகள் கழித்து மின்னலே, இது மாதிரி இன்னும் கூட பின்னோக்கி போகலாம். ஒரு தலைமுறைக்கு கல்யாண பரிசாக இருந்திருக்கலாம், இன்னொரு தலைமுறைக்கு வசந்த மாளிகையாக இருந்திருக்கலாம். அந்த மாதிரி இந்த தலைமுறைக்கு, இந்த தலைமுறை தூக்கி வைத்து கொண்டாடுகின்ற, ரிலேட் செய்யக்கூடிய ஒரு ரொமான்டிக் ஃபில்மாக அமரகாவியம் இருக்கலாம், இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஜீவா சங்கரோடு நான் பணியாற்றி இருக்கிறேன். தெளிவான ஒரு மனிதர். அவருடைய ஒளிப்பதிவிலும் சரி, அவருடைய திரைக்கதையிலும் சரி ஒரு தெளிவு இருக்கும். அது இந்த படத்துலையும் தெரியுது. ஜிப்ரான் இஸ் ஆல்வேஸ் ராக்ஸ். படக்குழுவினருக்கும் சம்பந்தப்பட்ட கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாமிஸ் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஏமாச்சா அப்படி சிரிச்சிட்டு இருக்க? ட்ரை பண்ணுறேன். ஓகே, திஸ் இஸ் மோர் லைக் அ ஃபேமிலி ஷோ. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷங்கர் த டைரக்டர், ஐ திங்க் சேம் டிபார்ட்மெண்ட், ஒரே காலேஜில் தான் படித்தோம். ஸோ ஷங்கர், ஐ திங்க் இட்ஸ் லுக்கிங் ரியலி நைஸ், ஆல் த விஷுவல்ஸ், ஆல் த வெரி பெஸ்ட் ஷங்கர். ஜிப்ரான், தேர் இஸ் நாட் ஈவன் அ சிங்கிள் டே ஜாமி இஸ் நெவர் ஸ்போக்கன் அபவுட் யூ. ஆமாம், உங்களை பற்றி தான் எப்பயுமே பேசிகிட்டு இருப்பார். ஸோ ஐ ஹர்ட் த ட்ராக் ஒன்ஸ், த சாங்ஸ் ஆர் ரியலி நைஸ் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஜிப்ரான். சத்யா அப்படின்றது கூப்பிடுறது இஸ் வெரி டிஃபிகல்ட் ஆக்சுவலி, பிகாஸ் ஐ நோ மோர் as Zaire. Zaire, all the very best. You're looking very nice in the film. And Mia, you're looking very pretty too. All the very best. And Jamie, show people,
you're for the people, by the people, and show the people what you can do. And all the very best, மச்சான். ஒருத்தரை கொண்டு வர்றது இண்டஸ்ட்ரிக்குள்ளன்றது வந்து ரொம்ப, அது வந்து ஒரு பெரிய ஒரு தாய் பிரசவ வேதனை மாதிரி அது தெரியுது. ஒரு தம்பி உடையான் படை கஞ்சான்ற மாதிரி இப்போ அவர் தம்பிக்கு கொடுத்து வச்சுருக்கணும் இப்படி ஒரு அண்ணன் கிடச்சதுக்கு வாழ்த்துக்கள். இந்த விழாவின் நாயகன் ஜிப்ரான், அதாவது ஒரு நல்ல இசை இல்லாமல் ஒரு நல்ல படைப்பை கொடுக்கவே முடியாது. இது வந்து இட்ஸ் ஆல், அதுவும் இந்த மாதிரி கிளாசிக்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு மூட் செட் பண்ணியிருக்காரு அழகாக. அந்த ரெண்டு சாங்கும் அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப ஒரு ஃபுல் ஃபிலிம் பார்த்த மாதிரி இருக்குது. அந்த என்னை வந்து ஜீவா சங்கர் நான் வந்து அந்த நான் படம் பார்த்து அட்மையர் ஆகியிருக்கேன். இதில் வந்து யூஸ்வலாக வந்து ஒரு அந்த ஊட்டி இந்த மாதிரி க்ரீன்ஸ் போகிறப்ப எல்லாருமே வந்து ஒரு ப்ளூ க்ரீன் தான் செட் பண்ணுவாங்க. பீயிங் எ கேமராமேன் அழகாக ஒரு வார்ம் டோன் செட் பண்ணியிருக்காரு. ஏன்னா எபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கான் வித் விண்ட் இந்த மாதிரி ஃபிலிம்லாம் பார்க்குறப்ப அந்த லவ்னு வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வார்ம் புதுசாக இருக்குது இந்த சினிமாவில். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க சங்கர். அதே மாதிரி அவர் சத்யா ஆகட்டும், அந்த கேர்ள் ஆகட்டும், என்டையர் ஃபிலிம் பார்த்த மாதிரி ஒரு மூட் இருக்குது. லாட் ஆஃப் ப்ரேயர்ஸ் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். தேங்க்ஸ் ஸோ மச். இசையமைப்பாளர் நடிகர் திரு விஜய் ஆண்டனி அவர்களை உங்கள் பலத்த கரகோஷங்களுடன் மேடைக்கு அழைக்கிறோம். சங்கர், ரொம்ப பெருமையாக இருக்குது சங்கர், ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு டிபார்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கேமரா ஒர்க்கையும் ஹேண்டில் பண்ணிவிட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரானரி விஷுவல்ஸ். நான்லேயே உங்கள் ஒர்க் எல்லோரும் பார்த்துருப்பாங்க. ஜிப்ரான் மியூசிக் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. விஷுவல்ஸ் பார்க்கும்போது திருப்பி இன்னொரு 3ஆம் பிறை கூடி சீக்கிரம் நம்ம எல்லோரும் பார்க்க போகிறோம்னு நம்பிக்கை இருக்குது எனக்கு. சங்கர் சொல்லி இந்த கதையை நான் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கேன். கண்டிப்பாக இது ஒரு மைல் ஸ்டோன் சினிமா இண்டஸ்ட்ரியில் நம்பிக்கை இருக்குது எனக்கு. இந்த படத்தை ஆக்சுவலாக நான் அந்த டைமில் நான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ ஆர்யா ரொம்ப லக்கி. ஆர்யா விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக இந்த படம் வந்து பெரிய லெவலில் விக்னேஷ் பிக்சர்ஸ் வாங்கியிருக்காங்க, ஷோ பீப்பிள் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே இந்த படம் பெரிய விஷயமா இருக்கும். ஆர்யா தம்பி சத்யா, அந்த படத்தோட ஹீரோயின், மியூசிக் டைரக்டர், இந்த ஹோல் டீம் எல்லாருமே கண்டிப்பாக ரொம்ப பெருமையான ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அடுத்ததாக நடிகர் ஜித்தன் ரமேஷ், நடிகர் சாந்தனு பாக்யராஜ், ஸ்டண்ட் மாஸ்டர் அனலரசு ஆகியோரை மேடைக்கு அழைக்கிறோம். விஷுவல்ஸ் எல்லாமே பார்த்தோம், எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஜாமிக்கு வந்து இங்கே நிறைய சகோதரிகள் வந்திருக்காங்க. அவங்க மட்டும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நாங்கள் சகோதரிகளும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் யூஸ்வலாக ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் போனோன்னா அந்த படத்தோட ப்ரொடியூசர் மட்டும் ரொம்ப டென்ஷனாக இருப்பார். மீதி டெக்னீஷியன்ஸ் அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. இங்கே அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. இங்கே ஜிப்ரான் சாரை பார்த்தோன்னா அவர் அப்படியே ஏதோ தொலைச்ச மாதிரியே அப்படியே நின்றுருந்தார். சத்யாவை பார்த்தனா இந்த டென்ஷனாக காட்டுறது. ஐ மீன் எக்ஸப்ட் இஸ் சிட்டிங் பிட்வீன் 2 girls now, that's okay. பட் இங்கே ஆர்யா மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சந்தோஷமாக ரிலாக்ஸ்டாக இருக்கார். பிகாஸ் இஸ் அ வெரி கூல் ஹெடட் பர்சன். ரியல் லைஃப்பில் எப்படி அதே மாதிரி தான் நீங்கள் ப்ரொடியூசர் ஆனதுக்கப்புறம் ஹீஸ் நாட் சேஞ்ச் அட் ஆல். ஸோ கண்டிப்பாக ஆர்யோட நல்ல மனசுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். ஐ லைக் டு விஷ் தி என்டையர் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. டைரக்டர் கண்ணன் சார் சொன்ன மாதிரி சத்யா உன் பிரதரையே ஃபாலோ பண்ணு. டெய்லி ஏதாவது ஒரு பேப்பரில் உனக்கு பேர் வந்துன்னே இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு தி ஹோல் டீம் ஆஃப் அமரகாவியம். தேங்க்யூ. அமரகாவியம் ஒரு மாபெரும் வெற்றியடைய என்னோட வாழ்த்துக்கள். ஆர்யா சாருக்கும் ஜீவா சங்கர் சார் வந்து ரொம்ப நல்ல பழக்கம். பல வருஷமாக நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். பீட்டர் ஹென்கிட்ட நான் அஸ்டண்டாக இருக்கும்போது சார் ஜீவா சார் இருந்தார். ஸோ பல வருஷம் பழக்கம் எங்களுக்கு. ஸோ ஜீவா சங்கர் சார் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. Most directors and producers will know this. ஆர்யா வந்து ஒரு படத்தில் நடிக்கிறாருன்னா அவர் நடிக்கிறது மட்டும் இல்லை, ஹீல் ஹெல்ப் இன் த ப்ரொடக்ஷன் சைட் ஆல்சோ. ஸோ ஓரம்போ பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லோரும் ஆர்யாவை கேட்பாங்க, இவ்வளோ பண்ணுறதுக்கு நீயே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போயிடுவானாமன்னு. ஸோ ஐ கெஸ் தட்ஸ் வாட் ஹீ இஸ் டூயிங் நவ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜாம் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஜீவசங்கர். சங்கர் எங்கள் ஜூனியர் காலேஜ்லேருந்து அந்த டைட்லேருந்தே though he went into cinematography, he always wanted to be a director, I guess. So second film, congratulations and all the best. And all the best to the team, to Show People and Vignesh Pictures for presenting this. Actually, in the film it's kind of very close to us, especially because Arya is producing. Like எங்கள் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் ஓரம்போ வந்துட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்துட்டு மெயின் ஒரு பெரிய ரீசன் ஆர்யா தான். இஸ் லைக் ஒன் ஆஃப் த நைசஸ்ட்
guys in the industry. And of course, Shankar is our junior, and Satya also we know. So I hope all the best for the film. இயக்குனர் எஸ்பி ஜனநாதன், இயக்குனர் சுசீந்திரன், இயக்குனர் லிங்குசாமி மற்றும் இயக்குனர் ராஜேஷ் ஆகியோரை மேடைக்கு அழைக்கிறோம். அமரகாவியம் படத்தோட டைட்டில் ரொம்ப நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு கேமராமேன் மதி சார் சொன்னார். ஜிப்ரான் எனக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக் டைரக்டர். எனக்கு வாகை செடுவா பார்த்துட்டு அவர்கிட்ட போய் நேராக மீட் பண்ணி பேசினேன். இப்போ ரன்ராஜாரான் தெலுங்கு படம் ஒன்று பண்ணியிருக்காரு, அந்த படம் பார்த்தேன். எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தீங்க ஜிப்ரான். கண்டிப்பாக இந்த படம் வந்து ஜிப்ரானுக்கு ஒரு முக்கியமான படமாக அமையும் நினைக்கிறேன். இந்த படத்துடைய விசல்ஸ் பார்க்கும்போது அமேசிங்காக இருந்துச்சு. ஏன்னா அது சிஜியா என்னன்னே தெரியல, அவ்வளோ பிரம்மாண்டமாகவும் ஒரு கப்பல்ஸ்குள்ளே நடக்கக்கூடிய அந்த சின்ன உணர்வுகளை பன்னீர் புஷ்பங்கள் பார்க்கும்போது என்ன உணர்வு வந்துச்சோ அந்த உணர்வை கொடுத்துச்சு. கண்டிப்பாக இந்த படம் வெற்றியடையும். ஆர்யா சாரை சொல்லணும்னா வந்து ஒரு சில பேரை பார்த்த உடனே பிடிக்கும், சில பேரை பழகும்போது பிடிக்கும். ஆர்யா சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த படத்துக்காக ஒரே ஒரு சீனுக்காக ஒரு ஃபோன் பண்ணேன். சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த படத்தில் ஒரே ஒரு சீன் இருக்குது விஷ்ணு நடிக்கிற படத்தில், நீங்கள் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும், உங்கள் டேட் எப்போ சார் கிடைக்கினேன், என்னைக்கு வரணும்னு சொல்லுங்கன்னாரு. ஸோ கண்டிப்பாக வந்து அவர் நல்ல மனசுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அவருடைய பிரதர் சத்யாவுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நான் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வெளியே வந்து போன வருஷம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம். ஜீவா சங்கருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும்னு வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ. முதல்ல இண்டஸ்ட்ரிக்கு புதுசாக வந்த சத்யாவிலேருந்து ஆரம்பிக்கலாம். சத்யா, நீங்கள் உங்கள் அண்ணன் ஹீரோயினை ஃபாலோ பண்ணுற விஷயம்லாம் அதில் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் ஹீரோஸில் மட்டும் ஆர்யாவை ஃபாலோ பண்ணாதீங்க, சூர்யாவை ஃபாலோ பண்ணுங்கள். நான் பார்த்தேன், அந்த நடிப்பு லேசாக ஆர்யா மாதிரி கிடையாது, நீங்கள் நடிக்கிறீங்க உண்மையிலேயே. நிஜமாக ஒரு பாலா சார் வந்திருக்காங்க. ஒரு சீரியஸான ஒரு டைரக்டருடைய ஒரு படத்துக்கான எல்லா தன்மைகளும் பிரபு சாலமன் சார் படம் பார்க்குற மாதிரி, பாலா சார் படம் பார்த்த மாதிரி ஒரு நிஜமாக இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் வந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் மொத்தமாக ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் வந்துச்சு. ஜீவா சங்கர் வந்து என் கூட ரன்னு சண்டைக்கோழி இதெல்லாம் பண்ணும்போது ஜீவா சாருடைய அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படி அப்போ எனக்கு தெரியாது, நான் வந்து கேமரா அசிஸ்டன்ட் சொல்லிட்டு சும்மா போகிறப்ப நிறைய பேர்ட்ட கதை சொல்லுவேன். அதே மாதிரி லொக்கேஷன் பார்க்க போகிறப்பெல்லாம் அவரை கதை சொல்லிட்டே இருப்பேன். சார் கண்டிப்பாக போகும் சார் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பேன். அப்படி அப்போ இந்த கதை பண்ணுவார், படம் பண்ணுவார் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. சார் கேமராமேனாக மட்டும்தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. அடுத்தடுத்த படங்கள் ஏதாவது நம்ம வந்து சேம் ஜீவா சார் மாதிரியே ஒரு இடத்துக்கு வந்து சேருவார்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப வேறு ஒரு லெவலில் இருக்குது விசுவல்ஸும் சரி எல்லாமே. ரொம்ப நான் பார்க்கல, இந்த ஒரு ட்ரெய்லரே வந்து ஒரு படம் பார்த்த மூடு இருந்துச்சு. சத்யா அந்த படத்தை பயன்படுத்தின விடம், அது ஊட்டியில் நடக்குது. அப்படியே எனக்கு அதே காலகட்டத்தில் ஒரு கும்மோட்டில் நடந்திருக்கும். ஏதோ பின்னாடி பொண்ணு பின்னாடி சுற்றிருப்போம், இதே மாதிரி கையில் அப்பையும் போட்டு. உண்மையான ஒரு நிஜமான ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீலு ட்ரெய்லர்லேயும் அதுலேயும் இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஆர்யா எல்லாமே சொல்லுவாங்க இந்த மாதிரி. இன்றைக்கி எனக்கு இந்த ஆர்யா வந்து 2 ஹீரோயின்ஸ் நயன்தாரா த்ரிஷா வச்சு ரிலீஸ் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த டெய்லி நல்ல விஷயம். ஆர்யா எல்லாம் சொல்லுவாங்க ஹீரோயின்ஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்படி இருக்கிறதுக்கு வந்து என்னென்னா அவங்ககிட்ட எல்லார்ட்டையும் கேட்டால் தெரியும் ஆர்யா எவ்வளோ தூரம் அப்படி டோட்டலாக அப்படி பார்த்துப்பாங்க அப்படி சொல்லிட்டு நான் பார்த்துருக்கேன் பக்கத்தில் நின்று பல நேரங்களில். கண்டிப்பாக அவர் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து எவ்வளோ மெனக்கெட்டு வந்திருக்காரு தெரியும். முதல் படம் ஆரம்பித்து அது வந்து ரொம்ப பிரச்சனையாயிடுச்சு. நான் விளையாட்டாக சினிமாவுக்குள்ளே வந்தேன். ஆனால் வந்து என்னடா சீரியஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு முழுசாக ஜீவா சாரோட நின்று அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக ஃபஸ்ட்டு படத்தப்பையே ஒரு பெரிய ஒரு ஃபைனான்ஸ் எல்லாம் அந்த படத்துக்காக இறக்குனாங்க. அதனால் முதல் படமே அவர் ப்ரொடியூஸ் பண்ண அனுபவம் மாதிரி அவருக்கு. அதனால் உள்ளே சும்மா சிரிச்சுட்டே நின்னாலும் அவருக்குள்ளே ஒரு பெரிய ஒரு நெருப்பு இருக்குதுன்னு எனக்கு தெரியும். நிஜம்தான். இந்த படம் நல்லா போகணும். கண்டிப்பாக எல்லா வகையிலையும் நாங்களும் கூட இருக்கோம். வாழ்த்துக்கள் சங்கருக்கு. ஜிப்ரான் சாரி, போன படத்தில் வந்து மஞ்சப்பையில் சின்னதாக வேறு மாதிரி ஆயிடுச்சு. உத்தம வில்லனில் அதை மொத்தமாக பூர்த்தி செஞ்சிடலாம். கமல் சார் ஒவ்வொரு தடவையும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு. வாழ்த்துக்கள் ஜிப்ரான். சத்யாவுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எங்கள் ஹோல் டீமுக்கே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க கரியர்லேயும் ஒரு ஃபில்ம் ஓகே அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு
ஒரு ஃபில்ம் வேணும். அந்த மாதிரி எங்கள் ஹோல் டீமுக்கு இந்த படம் கண்டிப்பாக இருக்கும் நம்புகிறோம். அண்ட் ஜீவா சங்கர் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காரு. அண்ட் அதில் ஒரு ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது படம் பார்க்கும்போது தெரியும் மியூசிக்கோட வேல்யூ என்னன்னு. பிகாஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு பார்க்கும்போது கிளைமேக்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் டயலாகே கிடையாது. இட்ஸ் ஒன்லி மியூசிக். நான் அவர்கிட்ட கேட்டேன், என் மேலே உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கையா அப்படின்னு. ஸோ தேங்க்ஸ் ஜீவா சங்கர் அண்ட் மை ப்ரொடியூசர்ஸ். ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா மாஸ்டரிங் பண்ணிவிட்டு ரிலீஸ்க்கு நாங்கள் சோனிக்கு எப்போ கொடுக்குறதுக்கு 2 days பிஃபோர் தான் அவங்களே சாங் கேட்டாங்க. அது வரைக்கும் ஈவன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் யாருமே டீம்லேயே கேட்கல. பிகாஸ் இட் வாஸ் நாங்கள் 2 பேரை தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நல்லா இருந்தால் ஐ மீன் த மெயின் ரீசன் இஸ் கடவுளுக்கு தான் அந்த கிரெடிட் அண்ட் ஜீவா சங்கர். அண்ட் தேங்க்ஸ் ஃபார். எல்லாருக்கும் வணக்கம். First, I want to thank my family for being so patient with me for so long. And thanks to my brother for giving me this opportunity. Thanks to Jiva Shankar. தமிழில் பேச சொல்கிறாங்க, ரொம்ப நர்வஸாக எப்படி பேசுகிறதுன்னு தெரியல. ஐம் வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் தெம். தேங்க்யூ. அமரகாவி என்னோட ஃபர்ஸ்ட்டு தமிழ் மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி கேட்டபோதே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்டோரி மட்டும் இல்லை, என்னோடய கேரக்டர் கார்த்திகான்ற ஒரு கேரக்டர், 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஸ்வீட்டான ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு க்யூட்டான ஒரு கேரக்டர். அதனால ஸ்டோரி கேட்டபோதே இந்த மூவி மிஸ் பண்ண வேணாம்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு தமிழ் மூவி ஆயிருந்ததுனால ஒரு ஃபர்ஸ்ட் 2 days ஒரு நர்வஸ்னஸ் எல்லாம் இருந்தது. ஆனால் இந்த க்ரூ, இந்த மூவியில் ஒர்க் பண்ண எல்லாரும், எஸ்பெஷலி நம்ம டைரக்டர் சங்கர் சார், வெற்றி அண்ணன், கோ ஆக்டர் சத்யா, எல்லாரும் ரொம்ப சப்போர்ட்டு தந்தோம். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரி ஒன் இந்த மூவி. இதெல்லாம் ட்ரெய்லர் சாங் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நோ வேர்ட்ஸ் டு சே, சூப்பர் எக்ஸைட்டட். தேங்க்யூ ஆல். முக்கியமாக இந்த படத்துக்கு வந்துட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. பிகாஸ் இங்கே வந்திருக்க நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டாங்க. ரொம்ப ப்ரௌடாக நான் இன்றைக்கி சொல்லுவேன். கொஞ்சம் திமிராக கூட தெரியலாம், பட் திமிரு கிடையாது. இந்த வருஷத்தோட முக்கியமான ஒரு படமாக இந்த படமாக இருக்கும். அதில் எனக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. ஐ மீன் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னோடய தயாரிப்பாளர் ஆர்யா தான். ஏன்னா கதை சொன்ன அன்னைக்கு வந்துட்டு அவன் இதை நீ சொன்ன மாதிரி எழுத்தினாக்க ரொம்ப பெரிய படமாக வரும் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் இப்போ ஜிப்ரான் சொன்ன மாதிரி ஆடியோ டேட் கொடுக்கறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஜாமியை வந்து பாட்டு கேட்டான். ஸோ அந்த நிமிஷம் வரைக்கும் டியூன் என்ன பண்ணிகிட்ருக்கோம் எதுவுமே கிடையாது, ஒரு கேள்வி கிடையாது. ஊட்டியில் 45 days பிளான் பண்ணிட்டு போனோம், ஒரு ஃபியூ டேஸ் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. அதை கேட்பான் பிகாஸ் பட்ஜெட் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் போல இருக்குது அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஒரு 20 days ஒன்ஸ் கால் பண்ணுவான். கால் பண்ணிவிட்டு எப்படி போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கா, ஹாப்பியாக போயிட்டுருக்கலாம், ஓகேடா குட், அவ்வளோதான். அதுக்கு மேலே எந்த வார்த்தையும் பேச மாட்டான். இது என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்துட்டு எனக்கும் என்னோடய ஹோல் டீமுக்குமே வந்துட்டு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தது. எனக்கு இந்த படம் நல்லா வந்திருக்கிறதுக்கு அவன் எங்கள் மேலே வச்சுருந்த நம்பிக்கை, நான் சொன்ன கதை அதை நான் ஒழுங்காக எடுப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை தான் வந்துட்டு முக்கியமான காரணம். ப்ளஸ் அவனுக்கு பின்னாடி இருந்து இந்த படத்தை ரொம்ப நல்லபடியாக பண்ணுறதுக்கு பெரிய உதவி புரிஞ்ச ஆடிட்டர் சண்முகம் சாருக்கு இந்த இடத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்க ஆசைப்பட்றேன். அப்புறம் மணிகண்டன், உங்களோட கொலி ஜீவா சார் கூட இருக்கும்போது என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இந்த படம் ஆரம்பிக்கும் போது மணி இந்த படம் எனக்கு நீ கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கணும், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவர் வந்துட்டு அவரோட வேலைகள்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு லாஸ்ட் 1 year என் கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த இடத்துல அவருக்கும் நான் நன்றியை சொல்ல தரமாட்டிருக்கேன். அப்புறம் ஜிப்ரான், என்னோடய ஃபிலிம்ஸ் ஈவன் நான் பார்த்தீங்கன்னா கூட வந்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்ப முக்கியம், எல்லா இடத்துலையும் டைலாக்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ இந்த படத்துலேயும் வந்துட்டு எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்டது. நான் ஜிப்ரான் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னேன். இட் இமீடியட்லி ஓகே அப்படின்னு சொன்னான். ஸோ ஃபேண்டாஸ்டிக்காக 5 songs கொடுத்துருக்கா. ஆர்ஆர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ரொம்ப நல்லா ஒர்க் போயிட்டுருக்குது. மோஸ்ட் ப்ராபப்லி இன்னும் 10-15 days முடிச்சிடுவான்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஜிப்ரான். அண்ட் எனக்கு இந்த படம் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டாக இருந்த ஹோல் க்ரூக்கும் இந்த இடத்துல நன்றியை சொல்லி தரேன். தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக நடிகர் விஷ்ணு விஷால், நடிகர் விக்ராந்த், நடிகர் ஸ்ரீகாந்த் ஆகியோரை மேடை கழிக்கிறோம். இந்த படம் வெற்றி பெறத்துக்கு வாழ்த்துக்கள். நன்றி.
எல்லாருக்கும் வணக்கம். நானும் பார்த்துட்ருக்கேன், ஏதாவது ஒரு நாள் ஆச்சு இந்த லைனை விட்டு வேறு ஏதாவது பேசணும்னு பார்க்குறேன். பட் நீ பேசவே மாட்டேங்கிற. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி. ஏன்னா ரொம்ப நாளாக வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் வந்து இந்த படத்துக்கு பின்னாடி போயிருக்கு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் ஜாமி மாதிரி ஒருத்தர் வந்து இந்த படம் பார்த்து வந்து கண் கலங்கிச்சு அப்படின்னு சொன்னது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ இந்த படம் கண்டிப்பாக ஒரு இமோஷ்னலால் ஒரு நல்ல ஒரு நல்ல படமாக இருக்கும், ஒரு லவ் பற்றி. ஸோ ஐ விஷ் த என்டையர் டீம் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் குட் லக். நர்மா ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பேசினா செலவிடும் போல் இருக்குது, திருப்பி ரெண்ட்டு கேட்டுருவாங்க போல் இருக்குன்ற மாதிரி இருக்குது. ஒரு நல்ல நண்பர் ஒரு விஷயம் பண்ணும்போது மனசார வாழ்த்தணும்னு தோணும். ஆர்யா படத்துலேயும் வந்து எந்த அளவுக்கு ஒரு வண்டர்ஃபுல் ஹீரோ அப்படின்னு சொல்லுவோம், ரியல் லைஃப்லேயும் ஒரு நல்ல ஹீரோ. ஒரு மனிதர் வந்து காலத்துக்கு தவிர மாறிடுவாங்க. ஆர்யா என்றைக்குமே மாறினது கிடையாது. அன்றைக்கி எப்படி இருந்தாலும் இன்றைக்கும் அதே மாதிரி இருக்கார். உண்மையான ஒரு நண்பர். அந்த மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்கிறதுக்கு தம்பி ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். சில நேரத்தில் பொறாமையில் சில விஷயங்கள் எடுத்துடுவோம். வேறு ஸ்கிரிப்ட் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா ஐயோ இது நம்மளுக்கு விட்டு போகக்கூடாது அப்படின்னு. நல்ல தாராள மனசோட நல்ல கதையை கொடுத்துருக்காரு. நான் எனக்கு பிடித்த ஒரு படம். திரைக்கதை அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஜீவா சங்கர் சார்து. ஸோ அவரோட அடுத்த படம் ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப ஒரு காதல் கதை வருது. சமீபத்தில் காதல் கதைகளே இல்லை. ஏன் யாரும் காதலிக்க மாட்டேறாங்களான்னு தெரில. காதல் கதைகள் வரமாட்டேன்றது. ஸோ மீண்டும் ஒரு காதல் கதை நம்மளுக்கு வந்துட்டுருக்கு. எல்லோரும் ரசித்து பார்ப்போன்னு நம்புகிறேன். வாகை சுடவா எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் மியூசிக்கல்ஸ். இன்னைக்கு கமல் சார் அவரை வச்சு படம் பண்ணுறாரு அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ பிரமாதமான காம்பினேஷன். சத்யா ரொம்ப கொடுத்து வச்சவர். நல்ல இயக்குனர், நல்ல மியூசிக் டைரக்டர், மிக சிறந்த ஒரு அண்ணனும் தயாரிப்பாளர். மிக பிரமாதமாக இருக்கும். மனசார் இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமையணும்னு ஆசைப்பட்றேன். விஷுவல்ஸை இன்னொரு தடவை ஒன்ஸ் மோர் போட்டுருத்தேன். Let's welcome actor Arya, the producer Arya for this film on stage. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே வந்து எப்படி இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. பட் உண்மை என்னென்னா அவங்க காலில் போய் விழுந்து கஞ்சினது எனக்கு மட்டும்தான் தெரியும். பட் தேங்க்யூ. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி அவங்க ஆடியோ ஃபங்க்ஷன்ஸ் வர்றதுக்கே வந்து ரொம்ப யோசிப்பாங்க. என்னோட படத்தை ரெண்டு பேரும் என் கூட நடிச்சிருக்காங்க. ஆனால் என்னோட படம் ஆடியோ ரிலீஸ் கூட வரல அவங்க. பட் ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு தேம். அண்ட் பூஜா அண்ட் லேகா, ரூபா and somebody who is that? Yeah. So thank you so much. ஏன்னா ஷார்ட் நோட்டீஸ் எல்லாருக்குமே கால் பண்ணி தான் கூப்பிட்டேன். ஆல் த டிரெக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரிபடி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி ப்ரெஸ் அண்ட் மீடியா இந்த படம் லான்ச் பண்ணதுலேருந்து பெருசாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ரைட்டப்ஸு, பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ். ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் ஷோ பீப்புள் அண்ட் விக்னேஷ் பிக்சர்ஸ் ஐ வெல்கம் யூ ஆல். தேங்க்யூ. நிறையா ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் போயிருப்போம். ஆனால் இவ்வளோ ஹீரோயின்ஸோட, அதுவும் நயன்தாரா, த்ரிஷாலாம் சீஃப் கெஸ்ட்டாக ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஷோ பீப்புளுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப புதுசாக இருக்குது இந்த ஃபங்க்ஷன். அப்புறம் இந்த படம் பற்றி சொல்லணும். என்னென்னா நான் வந்து ஆர்யா கிட்ட அடுத்து அவரோட ப்ரொடக்ஷனில் நான் பண்ணுறேன். ஸோ அவர்கிட்ட ஸ்கிரிப்ட் சொல்கிறதுக்காக நான் போனேன். ஆக்சுவலாக என்னோடய முன்னாடி நான் பண்ண படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இந்த வாட்டி பெருசாக ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய சீன்ஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஸ்கிரிப்டெல்லாம் போய் சொன்னேன். ரொம்ப சீரியஸாக கேட்டுகிட்டே இருந்தார். ஃபுல்லாக கேட்டு முடிச்சுட்டு மச்சி இந்த அமரகாவியம் படம் ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னாரு. சார் நான் 2 நாள் கழித்து வரேன், நீங்கள் அந்த பாதிப்பில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். திருப்பி ஒரு 10 days கழித்து மறுபடியும் போய் மச்சி இப்போ பேசலாமா நம்ம ஸ்கிரிப்ட் சொல்லு மச்சி அப்படின்னாரு. சொல்ல ஆரம்பித்தோடனே திருப்பி அங்கே போயிடுறாரு, அப்படியே ஊட்டிக்கு போயிடுறாரு. அப்புறமா இல்லை மச்சி சாரி மச்சி அது படம் ரொம்ப நல்லா இருக்குடா, லொக்கேஷன்ஸ்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது. அவர் இவ்வளோ தூரம் எக்ஸைட் ஆகி ஒரு படத்தை பற்றி பேசி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஆக்சுவலாக ரொம்ப எக்ஸைட் ஆகி சொன்னார், மச்சி வீட்லேயே ஒரு போட்டி உருவாயிடுச்சுடா, என்னடா புதுசாக நல்லா பண்ணுறான்டா அவன் அப்படின்னாரு. ஸோ உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படத்தோட சாங்ஸ் கேட்டிருக்கேன், இந்த படத்தோட விஷுவல்ஸ்லாம் பார்த்துருக்கேன், அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். ஸோ சத்யா வந்து ரொம்ப வெயிட் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்காக. ஏன்னா இந்த படம் வந்து ஒழுங்காக பண்ணணும்னு சொல்லிட்டு வேறு எதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஃபுல் அவருடைய விஷயம் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ் ஆகும். ஆக்சுவலாக எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, இந்த படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் மச்சி நாமளும் இது மாதிரி ஒரு பொய்டிக் லவ் ஸ்டோரி பண்ணலாம் என்கிட்ட சொல்லக்கூடாது, நமக்கு அதெல்லாம் தெரியாது. அது ஒன்று தான் வருத்தம், வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் அந்த டீமுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக இயக்குனர் நடிகர் பார்த்திபன், தயாரிப்பாளர் நடிகர் திரு உதயநிதி, UTV சீஃப் சாவ் திரு G. தனஞ்சயன் மற்றும் சிவஸ்ரீ ஸ்ரீனிவாசன் ஆகியோரை மேடைக்கு அழைக்கிறோம்.
வாழ்த்துக்கள் அந்த அமரகாவியம் டீமுக்கும் இயக்குனர் திரு ஜீவா சங்கர் அவருடைய போன படம் நான் ரொம்ப ரசித்து பார்த்த படம். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் அண்ட் ஹீரோ சத்யா அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப பெருமையாக இருக்குது இப்படி ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது. ஏன்னா ஹீரோஸ் விட ஹீரோயின்ஸ் அதிகமாக வந்திருக்காங்க. இப்போல்லாம் ஒரு படத்தில் நடிக்கிற ஹீரோயின்ஸே ஃபங்க்ஷனுக்கு வர்றதில்ல, பட் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. நானும் ராஜேஷ் சார் தான் பேசிகிட்டு இருந்தோம், இது வந்து தமிழ் சினிமாவுடைய ஹிஸ்ட்ரியில் வந்து பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள். நயனும் த்ரிஷாவும் வந்திருக்காங்க ஒரே ஃபங்க்ஷனுக்கு. ஸோ எல்லா ஹீரோயின்ஸுக்கும் பிடிச்ச ஹீரோ ஆர்யா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பட் எல்லா ஹீரோவுக்குமே பிடிச்ச ஒரு ஹீரோ வந்து ஆர்யா. ஒரு ஹீரோன்னு சொல்கிறத விட ஒரு நண்பர், ஒரு ப்ரொடியூசர், எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல மனிதர். ஸோ அவரும் நானும் சேர்ந்து வந்து அவருடைய பாசன்கிற பாஸ்கரன் ஷோ பீப்புளும் ரெஜெண்டும் சேர்ந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படமும் ஒரு பெரிய வெற்றி படமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். அனைவருக்கும் காலை வணக்கம். உதய் சார் சொன்னார் எல்லா ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் பிடிச்ச ஹீரோன்னு. நான் சொல்லுவேன் எல்லா ப்ரொடியூசருக்கும் பிடிச்ச ஒரு ஹீரோ ஆர்யா நான் சொல்லுவேன். ஏன்னா ப்ரொடியூசருடைய எல்லா சிக்கல்களும் தெரிஞ்சு ஒரு படத்தை வந்து நல்லா முடிச்சு கொடுக்கறது மட்டும் இல்லை, ஒரு படத்தை எந்த அளவு ப்ரொமோட் பண்ணணும். இன்ஃபேக்ட் என்னுடைய படங்களுக்கு நான் அவர் வந்து தூர்தர்ஷன் கூட கூட்டு போயிருக்கேன். அது கூட ஒருவர் எங்கூட நீ எங்கன்னா கூட்டு போங்க சார், நான் உங்கள் படத்தை ப்ரொமோட் பண்ணுறேன்னு சொல்லுவார். அந்தளவு ஒரு படத்து மேலே, ஒரு தயாரிப்பால் மேலே அவங்க ஜெயிக்கணும் என்ற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெறித்தனத்தோடு உழைக்கிற ஒரு நல்ல ஹீரோ. 2 படம் பேக் டு பேக் எங்கள் கூட பண்ணிகிட்ருக்காரு, புறம்போக்கு அண்ட் எட்சன் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருடைய பாணியை சத்யா பின்பற்றணும்னு நான் கண்டிப்பாக கேட்டுக்கிறேன். உங்கள் தயாரிப்பாளர்கள் ஜெயித்தாங்கன்னா நீங்கள் ஜெயித்த மாதிரி. அண்ட் கண்டிப்பாக அதுக்காக உழைங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் அமரகாவியம் ஒரு கண்டிப்பாக தமிழ் சினிமா பேசப்படுற ஒரு படமாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா விஷுவல்ஸ் அண்ட் அது ஒரு மைனா படம் பார்த்த மாதிரி இருந்தது எனக்கு. எங்கூட பிரபுசாலமன் சார் இருந்தார். அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஜிப்ரனுடைய மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் லேட்டஸ்ட்டாக வரப்போகிற படம் திருமணம் நிக்கால அவருடைய மியூசிக் எத்தனை பேர் இன்றைக்கி வந்து டாப் மோஸ்ட் அந்த சாங் தான். அதுவும் பர்டிகுலராக என் தாரா அப்படின்னு. நயன்தாரா தான் அதில் நீங்கள் சொல்லலை, ஆனால் அந்த என் தாரா சாங் வந்து அவுட்ஸ்டாண்டிங் சாங். அது இன்றைக்கி டாப்பில் இருக்கிறது. அந்த மாதிரி இதில் 2 பாடல்களும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. வாழ்த்துக்கள் ஜிப்ரன். அண்ட் ஒரு சூப்பர் டீமாக இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. எனக்கு வந்து என்னுடைய பாஸ் ஆர்யா வந்து மிகப்பெரிய லெவலில் ஷோ பீப்பிள் மூலமாக ஜெயிக்கணும். இந்த படம் நிறைய படங்கள் அவர் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். வாழ்த்துக்கள் ஆர்யா சார், உங்களுடைய வெற்றி தொடரணும். நன்றி, வணக்கம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஆர்யா வச்சு 2 படம் பண்ணியிருக்கோம், நான் கடவுள், பாசன்ற பாஸ்கரன். கண்டிப்பாக மற்ற எந்த விஷயத்தில் வந்து சத்யா வந்து ஆர்யாவை ஃபாலோ பண்ணணும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னாங்க. ஆக்சுவலாக இப்போ டேரக்டர்ஸ் டிலைட்டுன்னு சொல்கிற மாதிரி ஆர்யா வந்து இஸ் எ ப்ரொடியூசர்ஸ் டிலைட் அவர். ஏன்னா அந்த மாதிரி ப்ரொடியூசருக்கு எந்த வித ஒரு தொந்தரவும் கொடுக்காமல் படத்தை ஃபுல் இன்வால்வ்மெண்ட் பண்ணுறாரு. அந்த குணத்தில் வந்து ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வளரும் சத்யா அவர்கள் கடைபிடிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். மற்ற விஷயங்கள் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னது அது அவருக்கு தனிப்பட்ட கருத்து. அதை பற்றி நான் சபையில் பேச விரும்பலை. மற்றபடி உண்மையில் பார்க்கும்போது அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார் இந்த படம். அவர் சத்யாவுடைய ஆக்டிங்கில் வந்து ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டி தெரியுது. அந்த ஜீவா சங்கர் வந்து ஒரு ஃப்ரேமும் ஒரு ரவிவர்மா பெயிண்டிங் மாதிரி அந்த லைட்டிங் ஆகட்டும், ஊட்டியினுடைய அழகு வந்து ரொம்ப அழகாக எடுத்து காட்டியிருக்காரு. அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நம்ம 3ஆம் பிறைய படத்தில் பார்க்கும்போது அன்றைக்கி எப்படி அந்த படத்தோட பாலு மகேந்திரா சாருடைய ஃபோட்டோகிராஃபியை ரசித்தோமோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரேமும் ரசிக்கும்படியாக இருக்குது. ஜிப்ரான் சார் மியூசிக் சொல்ல வேண்டாம், ஒரு பெரிய மியூசிக் டைரக்டராக வந்துட்டுருக்காரு. நாளைக்கு ஒரு நம்பர் 1 இடத்த அவர் கண்டிப்பாக பிடிப்பார். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும், ஷோ பீப்புளுக்கு நல்ல வெற்றி அடிக்கணும். அண்ட் ஆர்யாவுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் வெளி ஹீரோ வச்சு படம் எடுங்க. ஏன்னா உங்களை மாதிரி நல்ல ஹீரோ எங்களை மாதிரி ப்ரொடியூசர் கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் நீங்கள் மற்ற ப்ரொடியூசர்ஸுக்கு பண்ணுங்கள், வேறு ஹீரோ வச்சு நீங்கள் படம் எடுங்க. நன்றி. இந்த படத்தை பற்றி சண்முகம் சார் ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப பெருமையாக சொல்லிகிட்டே இருப்பார். நானும் முன்னாடியே இதோடைய விஷுவல்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கேன். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பொதுவாக நம்ம மறுபடி தேடுறதும், நம்மளை ஏங்க வைக்கிறதும், நம்மளை அழ வைக்கிறதும், நம்மளை சிரிக்க வைக்கிறதும், நாம் இழந்துட்ட நம்முடைய பால்ய காலமும் பால்ய கால தோழிகளும் தான் நான் நினைக்கிறேன். அதை ஞாபகப்படுத்துகிற எல்லா விஷயங்களுமே நமக்கு பிடிக்கும். இங்கே இந்த ட்ரெய்லர் சாங்ஸை பார்த்தப்போ நாம் லவ் பண்ண பழைய ஸ்கூல் மேட்டு நம்ம பள்ளி கால தோழியை திரும்பவும் ஏதோ நகரத்து வீதியில் சந்தித்த ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. நிச்சயமாக இந்த படம் பெரிய சக்ஸஸ். அதுக்கான வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ட்ரெய்லர் வந்து ரொம்ப ஒரு அழுத்தமாக இருந்தது.
ஒரு படம் பார்க்கணுன்ற ஒரு இம்பேக்ட் இருந்தது. அந்த ட்ரைலர் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஜீவா சங்கர் ரொம்ப நல்ல ஃபோட்டோகிராஃபர், நல்ல ஸ்டோரி டெய்லர். நான் ரொம்ப ரசித்து பார்த்த படம். அவரோட அடுத்த படம்னும் போது ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ப்ளஸ் ஆர்யா சார் ப்ரொடக்ஷன், அந்த ஹோல் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். சத்யா வந்து ஃபிலிம் கரியரில் வேறு யாருமே ஃபாலோ பண்ண வேண்டாம், ஆர்யா சாரை ஃபாலோ பண்ணால் போதும், லைஃப்பில் பெரிய சக்ஸஸ் கிடச்சிரும். எல்லா விஷயத்திலும் அவரை ஃபாலோ பண்ணலாம். இல்லை, நான் சொன்னது அவருடைய சின்சியாரிட்டியை பற்றி நான் சொல்கிறேன். கரெக்டாக ஷூட்டிங் வர்றது, ஆஃப்டர் ஷூட்டிங் முடிஞ்சவனை போய் ஜிம் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போகிறது, எல்லாருக்கிட்டையும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது, ஹீரோயின்ஸ்கிட்ட ரொம்ப கரெக்டாக நல்லா ஒரு படம் நல்லா வரணும்னா அதுக்கு வந்து எல்லாருடைய கெமிஸ்ட்ரி எல்லாம் நல்லா வேணும். அது ஆர்யா சார் இருக்கார். சத்யா ப்ளீஸ் நீங்கள் ஆர்யா ஃபாலோ பண்ணுங்கள், பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். வாழ்த்துக்கள்.